ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு உலக செய்திகளில் வழக்கம் போல் தினந்தோறும் புதுசு புதுசாக பரபரப்பான செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நம்பர் ஒன்று அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு என்னாச்சு. இதுக்கு முன்னாடி அப்படித்தான் நெத்தன்யாகு ஆல் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நானும் நிறைய இடங்களில் எனக்கு வந்த தகவலை வச்சு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா என்னமோ ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரோடு எழுந்துச்சு வந்தார் அப்படின்னாங்க. அது வந்ததுக்கப்புறமா சில ஏஐயில் வந்திருக்காருனாங்க. அப்புறம் இப்போது அவர் உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்னென்னா, ட்ரம்ப் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறார். அவர் உடம்பு சரியில்லாமல் போயிருக்காரா, அல்லது வேறு அங்கே அடிபட்டு திரும்பி வந்திருக்க உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற இங்கே வளைகுடா நாடுகளில், அதாவது ஈரான் பக்கம், இங்கே யுஏஇ, சவுதி அரேபியா, குவைத்து, கத்தார், பஹ்ரைன், இந்த மாதிரி இடங்களில், ப்ளஸ் ஈராக்கு, அது பக்கம் சிலர் இது இஸ்ரேலில், சிலர் ஜோர்டான், இப்படின்னு பல இடங்கள் இருக்காங்களா. அதுக்கப்புறம் கப்பலில் பணியாற்றிய அந்த வீரர்கள் அப்படின்னு நிறையா பேர் அடி வாங்கியிருக்காங்க. இங்கே சொல்லப்போனால் அது 2000 வீரர்கள் அங்கே அவுட்டுன்றாங்க, இப்படின்றாங்க, நிறைய சொல்கிறாங்க. அதில் எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத தகவல் இருக்கிறனால அதை நம்ம ஜஸ்ட்டு கன்வே பண்ணுவோம். பட் உறுதிப்படுத்தப்படலை அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே. அதே நேரத்தில் நிறையா பேர் காயம்பட்டிருக்காங்க. காயம்பட்டவங்களை வண்டியாக தூக்கிட்டு போய், வண்டினா என்ன, ஃப்ளைட்டாக தூக்கிட்டு போய் அங்கே வச்சு ஹாஸ்பிட்டலில் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அப்போது ஒருவேளை இவர் அங்கே இந்த காயம்பட்ட வீரர்களை பார்த்து ஆறுதல் கொடுக்குறதுக்கு போகிறாரா. ஆறுதல்னா எப்படி, நான் இருக்கேன் பாருங்கள், நான் கல்லாக இருக்கேன், நீங்கள்லாம் காயம்பட்டிருக்கீங்க, கவலைப்படாதீங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போயிருக்காரா அப்படின்னு தெரியலை. ஆனால் அவர் மொத்தத்துக்கு ஒரு பக்கம் நியூஸ் என்ன வருதுன்னா, அவர் மென்டலி குழம்பு போய் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப பயங்கர ப்ரெஷர் ஆகி ஓவராலாக அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ரகசியமாக அட்மிட் ஆகிருக்கா போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு விதமான பார்வை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒன்று, அவர் மென்டலாகி போய் உடம்புலாம் பயங்கர ப்ரெஷர் ஆகி போய், என்ன 80 வயசுக்கு மேலே ஆச்சு, இப்போது சுற்றியே அவருக்கு பம்பாடர்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைலு, அது அந்த போட்டுட்ருக்காங்க. கோர்ட்டில் தீர்ப்பு தண்டனை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற மாதிரி, நீ பண்ண தப்பு அப்படின்னு சின்ன பிள்ளையெல்லாம் நீ கைப்பிடிச்சி இழுத்த என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போ வடிவேலு மாதிரி சொல்ல முடியாதுல்ல. கைப்பிடிச்சி இழுத்தியா, நான் என்ன கைப்பிடிச்சி இழுத்தியா, எப்ஸ்டீன் ஃபைலு என்ன, எப்ஸ்டீன் ஃபைலு, அந்த தீவுக்கு போனியா, என்ன தீவுக்கு போனியா அப்படின்னு சொல்லி அங்கே கேட்க முடியாத ஒரு சூழல். அதனால் அவர் பண்ண அவருக்கு இப்போ எப்ஸ்டீன் ஃபைல் வடிவத்தில், கோர்ட் வடிவத்தில் அவருக்கு மாதிரி முடிஞ்சிருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த எப்ஸ்டீன் ஃபைலை காரணம் காமிச்சு வெளியேற்றிடும், ஒன்று ரொம்ப இது பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நெதன்யாகு மாதிரி சில யூத புல்லுருவிகள் மிரட்டினதுனால வேறு வழி இல்லாமல் அவருக்கு பணிஞ்சு ஈரானை அடிக்க போய், ஈரானோட பலம் என்ன, உள்ளுக்குள்ளே என்ன தான் இருந்துச்சு அப்படின்னு ஒரு விவரமும் இல்லாமல், அல்லது விவரம் கிடைச்சிருந்தா கூட இப்போ ஈரான் அடித்தா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு ஒருவேளை சிஐஏ தலைமை சொல்லியிருந்தா கூட அதெல்லாம் அலட்சியப்படுத்தி நெதன்யாகு சொல்கிறார், அவர் காலால் இட்ட தலையை நம்ம தலையால் செய்து முடிப்போம் அப்படின்னு செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லி இறங்கி போய் இது அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, நஷ்டப்பட்டு, வெட்கப்பட்டு, கவலைப்பட்டு அப்படின்னு ஏகப்பட்ட பட்டு, அந்த பட்டெல்லாம் மொத்தமாக சேர்ந்து அவர் தலையில் ஏறி இதோடு ஒழிஞ்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. ஈரான் என்ன பண்ணுறது? அப்போது ஈரானை கடைசி ஆயுதமாக இருக்கிறது அணுகுண்டு. அந்த அணுகுண்டை போடுறா தொட முடியாது. அங்கே இது அங்கே இருக்கிற பென்டகனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காங்கிரஸ், செனட்டுன்னு சொல்லி ஆரம்பித்து அவரோட சொந்த கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், எல்லாருமே அவருக்கு எதிராகிட்டாங்களா. என்ன பண்ணுறது தெரியாமல் இந்த திருசங்கு சொர்க்கம் சொல்லுவாங்க, அந்தரத்தில் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் தள்ளாடி ஊசலாடிக்கிட்டு இருக்க மாதிரி அப்படி ஒரு பிரச்சனை. அப்படி அடுத்து என்ன பண்ணுறது? அடுத்த கட்டம் என்ன? 10 நாள் லீவ் விட்டேன். அந்த 10 நாள் என்னைக்கு 6ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி. ஏப்ரல் 6ஆம் தேதியில் நீங்கள் சரண்டர் ஆகலை, அந்த ஹர்மோஸை திறந்து விடலை அப்படின்னா நம்மளோட ஆக்ஷன் பயங்கர மோசமாக இருக்கும். உங்களுடைய நீர்நிலைகள், அதுக்கப்புறம் பவர் பிளான்ட்டு ஐட்டங்கள் எல்லாத்தையும், அது போக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஏற்கனவே பாலத்தை அடித்து கட்டி முடிக்காத பாலத்தை, ஆனால் மிகப்பெரிய பாலம், அந்த பாலத்தை அடித்து தான் ஒரு பார்பேரியன், காட்டு மிராண்டி, கேவலமானவன்
அப்படின்னு சொல்லி ஒரு எதுக்கும் துணிஞ்சவன், கேவலமானவன், எதை பற்றியும் கவலைப்படாத மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்த வந்து அடிக்கக்கூடியவன், ஸ்கூலில் வந்து 168 பிள்ளைகளையும் 12 டீச்சர்ஸையும் அடித்து கொலை பண்ணக்கூடியவன். அது டொமஹாக்னு ஒரு ஏவுகணை. அந்த ஏவுகணைக்கு என்ன தெரியும்? சுவிட்ச் ஆன் பண்ணால் அது வந்து அடிக்க போகுது. ஸோ அந்த ஏவுகணையை ஏவுறதுக்கு காரணமான ஒரு கேவலமான மனித பிறவி அப்படின்னு எல்லா விதத்துலேயும் அந்த ஆள் வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டாரா, அப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாத இடத்துல இந்த மாதிரி ஈரானை வந்து டோட்டலாக முடிச்சிடுவேன், கற்காலத்துக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்னா, ஈரான் கற்காலத்துக்கு போகுதோ இல்லையோ அமெரிக்கா வந்து கற்காலத்துக்கு போயிடும். ஏன்னா அமெரிக்காவில் வந்து வேறு எந்த பேஸும் கிடையாது. இப்போது உலகம் பூரா தன்னோட கிளையை பரப்பி வச்சு ஏகப்பட்ட காசை கொடுத்து செலவு பண்ணி வச்சு கடைசியில் ஈரானால் வாங்கியிருக்க அடி கொஞ்சம் நஞ்சு அடி இல்லை. சரி, இவன் தான் வாங்கினா, அமெரிக்கா இப்போ ட்ரம்ப் தான் வாங்கினார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த பக்கம் இஸ்ரேல் வந்து இனி ஜென்மத்துக்கு எந்திரிக்கவே முடியாது. நான் வந்து ஒரு இடத்துல வந்து டீட்டெயிலாக கணக்கு போட்டு பார்த்து இன்றைக்கி உள்ள சூழலில் இதுக்கப்புறம் எல்லாம் சமாதானமாகி ஓகே ஆச்சு அப்படின்னா ஒரு 20லேருந்து 25 வருஷம் ஆகும் இஸ்ரேல் வந்து திரும்ப பழைய நிலைக்கு எந்திரிச்சு வர்றதுக்கு அப்படின்னு கணக்கு போட்டு அதை வெளியே சொல்லியிருந்தேன். ஆனால் வேற ஒரு தரவு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே அமெரிக்காவில் இருக்க முக்கியமான ஒரு ப்ரொஃபஸர், ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபஸர், அந்த ஆள் வந்து கணக்கு போட்டு எல்லாம் சொல்கிறார் வந்து இஸ்ரேல் வந்து திரும்ப எந்திரிச்சு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 40 வருஷம் ஆகும். அப்போ 40 வருஷம் இங்கே விட்டு வைப்பாங்களாக்கும். அங்கே இருக்க சுற்றி அடிபட்டவங்க, ஹமாஸாக இருக்கட்டும், இந்த பக்கம் ஹெஸ்புல்லாவாக இருக்கட்டும், ஹவுத்தீஸாக இருக்கட்டும், அல்லது வந்து கத்தாபா ஹமாஸ் சொல்லி ஏதோ ஒரு 7-8 குழுக்கள் இருக்காங்க, அடிபட்டிருக்காங்க நிறையா இவங்களால. அதுக்கப்புறம் சினாய் குன்றா வந்து தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் உரண்டை இழுத்து அங்கே சிரியாவில் இருக்கிற ஆட்கள் இப்படி ஏகப்பட்டல சுற்றியே அடிச்சிருக்காங்களா. அப்புறம் ஏற்கனவே ஆப்பிரிக்காவில் வந்து அங்கங்கே வந்து இந்த ஆள் மூஞ்சியை காமிச்சிருக்கா அப்படியே நெத்தன்யாகு. ஸோ அதெல்லாம் சேர்த்து சுற்றி வளைச்சி அங்கே போட்டாங்கன்னா இதுக்கப்புறம் திரும்பவும் 2027 2030களில் மறுபடியும் யூதர்கள் நாடு இல்லாத நாடோடிகளாக திரும்ப தெரிய போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. ஏன்னா கையில் என்ன தான் ஆயுதம் அது இதுன்னு என்ன தெரிந்தாலும் சரி எந்த நாடும் அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்தியா வந்து ஓகே வாங்க வாங்க அப்படி சேர்த்துக்கிட்டால் உங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னு ஈரானும் ரஷ்யாவும் சொன்னாங்கன்னா, ஐயோ எங்களுக்கு வந்து யூதர்கள் வேண்டாம், அமெரிக்கர்கள் வேண்டாம் அப்படின்னு இந்தியா கைவிரிக்கும். உலகத்தில் அதுபோல் யூரோப்பியன் நாட்டுக்கு போனீங்கன்னா யூதர்கள் அப்படின்னு அலறாங்க, ஐயோ இவங்க ரொம்ப கேவலமானவங்க, காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து நம்ம குடும்பத்தை பிரிச்சுருவாங்க, யூதர்கள் வேண்டாம் அப்படின்னு அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் வந்து யூதர்களை வெறுக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்காவில் ஏற்கனவே யூத வெறுப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ நடந்துட்டு இருக்க கலவரம், தீ வைப்பு அப்படின்னு எக்கச்சக்கம் நடந்துட்டு இருக்கு. அது யாருக்கு எதிரானா வெறும் ட்ரம்புக்கு எதிராக மட்டும் இல்லை. ட்ரம்ப்போட செயல்பாடு யூத மக்களுக்கு, யூதருடைய முக்கியமான ஆட்களுக்கு ஃபேவராக பண்ணதுனால அப்படிங்கிறது. ஸோ ஒரு பக்கம் வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப்பு அவர் வந்து ஆள் வந்து ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக மென்டலாகி போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதான் 2 விதமாக இருக்குது. ஒன்று, அல்லது அங்கே காயம்பட்டு வந்து அடிபட்டு மிதிப்பட்டு வந்து துயரத்தில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க நாட்டோட வீரர்கள் அவர் வந்து பார்த்து ஆறுதல் சொல்ல போகிறோம் அப்படின்னு போயிருக்காரா. ஒருவேளை போய் பார்த்து ஆறுதல் சொல்ல போனால் இந்த ஆள் மூஞ்சியை பார்த்தோம் வீரர்கள் இன்னும் அரண்டு போயிட போகிறாங்க. அதாவது அடுத்து ஏதாவது ஹாஸ்பிட்டலில் ரெக்கவர் ஆயிடலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த ஆள் மூஞ்சியை பார்த்தோன்னா அப்படியே போய் பொட்டு போயிடுவாங்க. இந்த ஆள் மூஞ்சியை பார்த்தோமே இனி வந்து விளங்கவா போகுது அப்படின்னு செத்து போனாலும் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆள் மூஞ்சி வந்து, ஏன்னா இது நான் வந்து சும்மா எல்லாம் சொல்லலை, இது சும்மா கிண்டலுக்கு சொல்லலை. நான் வந்து அங்கே உள்ள அமெரிக்காவில் இருக்கிற அங்கேருந்து வரக்கூடிய டீட்டெயிலாம் படிக்கும்போது நிறைய பேர் இப்படி எழுதியிருக்காங்க. இந்த ஆள் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து ரெக்கவராகி வந்துடுவாங்க, அங்கே காயம்பட்ட வீரர்கள் ரெக்கவராகி வந்துடுவாங்க. இவர் அங்கே போய் பார்க்க போனார் அப்படின்னா இந்த மூஞ்சியை பார்த்தோன்னா போட்டு நிறைய பேர் போய் சேர்ந்துருவாங்க. இதுக்கப்புறமா நம்ம இந்த நாட்டில் வாழணுமா, இந்த நாட்டுக்காக நம்ம வந்து போய் சண்டை போடணுமா அப்படின்னு பொட்டு போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் ட்ரம்ப்போட என்ன சொல்கிறது ஹாஸ்பிட்டல் விசிட்டு. ஹாஸ்பிட்டலில் அந்த ஆள் நோயாளியை போயிருக்காரா, ஆள் நோயாளியை பார்க்க போயிருக்காரா அப்படின்னு இன்னும் குழப்பங்கள் இருக்குது ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஈரானில் புஷேர்னு சொல்லி ஒரு பகுதி, அந்த பகுதி ரொம்ப முக்கியமாக வந்து என்னென்னா அணு ஆயுதம் அது சம்மந்தப்பட்டது. அதை வந்து இப்போ 6ஆம் தேதி ரொம்ப முக்கியமாக இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா எக்ஸ்ட்ரீமாக அதை டார்கெட் பண்ணியிருக்காதா. இவங்க இங்கேருந்து அணு ஆயுதத்தை கொண்டு போய் அங்கே போடணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் புஷேர் இடத்துல பயங்கரமாக போட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய என்ரிச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த எல்லோ கேக்காக இருக்கட்டும், அல்லது ரொம்ப அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், இது அணு ஆயுத சம்மந்தப்பட்ட யுரேனியம் சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து மேலே பட்டு அது வந்து வெடிச்சிச்சுன்னா என்ன ஆகும், அது அந்த மொத்த ரீஜன்லேயும் கதிரியக்கம் வந்து மொத்த மக்களையும் ஆடு மாடு கோழி பூச்சி அப்படின்னு எல்லாத்தையும் பாதிக்கும். அது
ஈரானில் மேஜர் பகுதி மட்டும் பாதிக்காமல் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு போர்ஷன் ஆஃப் ஈராக்கை பாதிக்கும், குவைத் முழுசாக பாதிக்கும், அப்புறம் சவுதி அரேபியாவில் ஒரு போர்ஷன் பாதிக்கும், அதுக்கப்புறம் கத்தார் முழுசாக பாதிக்கும், யுஏஇயில் வந்து முக்கால்வாசிக்கு மேலே யுஏஇ பாதிக்கும், அதுக்கப்புறம் ஓமானில் ஒரு சின்ன போர்ஷனாக பாதிக்கும். அப்படின்னு ஒரு முழு ரவுண்டு வந்து ஃபுல்லாக பாதிக்கும் அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் இந்த பாதித்தா பரவாயில்ல, நம்ம தோற்று திரும்ப வெளியேறது பதிலாக அவங்கள வந்து இந்த மாதிரி போட்டு தள்ளிட்டு போவோம் அப்படின்னு நினச்சி கையில் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி முக்கியமான விற்பனர்கள் என்ன சொல்கிறாங்க, நெத்தன்யாகுவாக இருக்கட்டும் அல்லது நெத்தன்யாகு வால் பிடிக்கிற ட்ரம்ப்பாக இருக்கட்டும், 2 பேருமே உலகத்தின் மிக கேவலமான கொடியவர்கள். அவர்கள் பதவியில் அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கும். அந்த 2 பேரும் வந்து ஒன்று பதவியை விட்டு இறங்கணும் அல்லது உயிரை நீர்த்தி இறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ புஷேரில் வந்து போட்டாங்கன்னா அது மிகப்பெரிய டிசாஸ்டர் அழிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, இன்னும் ஒரு நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒருவேளை ஒன்றுமே நடக்காமல் பயந்து போய் ரைட்டு ஓகே இதோட சமாதானமாகி போயிடுவோம் அப்படின்னு போனாலும் போகலாம். அதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து சைனாவோ ரஷ்யா அந்த மாதிரி காரணமாக இருக்கலாம். இந்த இடத்துல வந்து இது ஓகே பரவாயில்ல, நம்ம இதோட வந்து நிறுத்திட்டு நாங்கள் வந்து கிளம்பி போயிடுறோம் அப்படின்னு கிளம்பி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாக இருக்குது. ஆனால் புஷேரில் வந்து ஏற்கனவே நான் போட போகிறோம், நீர்நிலைகள் அடிக்க போகிறோம், உங்களுடைய பவர் பிளான்ட் அடிக்க போகிறோம், அது போக வந்து கேஸ் பிளான்ட் இதெல்லாத்தையும் அடிக்க போகிறோம், உங்களை மொத்த ஈரானையும் தரமட்டமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் உளறல். அது வெறும் உளறல்ல, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பைத்தியக்காரன், ஒரு கிறுக்க அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தால் என்ன நடக்குமோ அந்த இடத்துல இன்றைக்கி அமெரிக்கா வந்து அந்த ஆளை தூக்கி உயரத்தில் வச்சுருக்கா. அந்த ஆளை உயரத்தில் வச்சதுக்கான வினையை வந்து அத்தனை அமெரிக்கர்களும் அங்கே இருக்கிற மக்களும் அமெரிக்காவை சார்ந்திருக்கிற நாடுகளும் எல்லாம் அனுபவிக்க வேண்டியதான். ஸோ என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி.